அப்பனே நீர்தானம் செய்ய வேண்டும். அப்பனே மோர்தானம் செய்ய வேண்டும். அனைவருக்கும் நீர்தானம் செய்யுங்கள் அப்பனே. அப்பனே இவற்றை அதிகப்படுத்துங்கள் அப்பனே. மனிதர்களுடைய பாவத்தை நீக்குவதற்கு புண்ணியம் மட்டுமே. இப்படி நீங்கள் செய்து கொண்டே வந்தால் தான் அப்பனே ஈசனும் சூரியனிடம் சற்று விலகி நிற்க கூறுவானப்பா. அப்பனே மனிதர்களிடத்தில் புண்ணியம் இருந்தால் மட்டுமே அனைவருக்கும் நன்மை ஏற்படும். என் பக்தர்கள் அனைவரும் இன்னும் தான தர்மங்கள் இவ்வுலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீர் தானம் செய்யுங்கள் அப்பனே. நல்முறையாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் உதவிட வேண்டும். பாதசாரிகளுக்கு நீர்மோர் வழங்குதல், அன்னத்தை அளித்தல், இது போன்ற புண்ணிய காரியங்களை செய்து வர வேண்டும். நீர்தானம் பெறும் புண்ணியம் அப்பா. அப்பனே நீர்மோர் பந்தல்களை அமைத்து அனுதினமும் வருகின்றவர்களுக்கெல்லாம் உதவி வர வேண்டும். அவர்களது மனம் மகிழ்ந்தாலே உங்களுக்கு புண்ணியம் பெருகும் அப்பா. என் பக்தர்கள் இனியுவையில் காலத்தில் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கூட நீர் மற்றும் உணவை வழங்குதல் வேண்டும். சாலையோரங்களில் பந்தல் அமைத்து நீர்மோர் மற்றும் நீரில் வெள்ளம் இட்டு துளசி இட்டு இவையன்றி கூறவே கொழுந்துகளை அனைவருக்கும் தருதல் வேண்டும் அப்பனே. என் வாக்கினை என் பக்தர்கள் நிச்சயம் கேட்டு நடந்தால் வாழ்க்கையில் மாற்றங்களை யானே ஏற்படுத்துவேன், இது நிச்சயம். மனதாகவே அப்பனே வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளித்துக் கொண்டே இருங்கள் அப்பனே. தன்னால் முடியாவிடிலும் அப்பனே நிச்சயம் புண்ணியங்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருங்கள் அப்பனே. இச்சித்திரை திங்களில் நிச்சயம் சித்திரக்கு தன்மாவ புண்ணியம் கணக்கை நிச்சயம் கணக்கை அழகாகவே எழுதி வைப்பா அப்பா. நீங்கள் என்ன இது தன்மானத்து சித்திரக்கு தன்மாவ புண்ணியம் கணக்கை நிச்சயம் கணக்கை அழகாகவே எழுதி வைப்பா அப்பா. நீங்கள் என்ன இது தன்மானத்தில் செய்கின்றீர்களோ அதுதான் அப்பா நிச்சயம் புண்ணியங்களாக்கி வருடம் முழுவதும் கிடைக்கும் அப்பா. சொல்லிவிட்டேன் அப்பனே. நிச்சயம் நீர்நிலைகளை ஏற்படுத்துங்கள், இது செய்தால் நிச்சயம் பின்பை காசி தன்னில் அப்பனே. ஈசன் மனம் பகிர்ந்து அறிந்தும் கூட அப்பனே பல பாவங்களை அகற்றுவார் கண்ணில் கண்ணில் தன்னில் கூட. காசி காசி பயணம் தன்னால் வர முடியவில்லையே எப்போருக்கும் நிச்சயம் அப்பனே ஈசன் அருள் புரிந்து தருவானப்பா. நீங்கள் சரியான வழியில் நிச்சயம்
அதுக்காகும் உங்கள் பிள்ளைகளும் நிச்சயம் நல்வழியாக ஆக்கும் அதனால் நிச்சயம் இதை நான் சொல்கின்றேன். இதை செய்தித்தாலே போதுமானது. யானே வந்து உங்களுக்கு வாக்குகள் உங்களுக்கு தருகின்றேன். நிச்சயமாக ஆசிகள் ஆசிகள். நல்மனதாகவே அப்பனே வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளித்துக் கொண்டே இருங்கள் அப்பனே. தன்னால் முடியாவிடிலும் அப்பனே நிச்சயம் புண்ணியங்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருங்கள் அப்பனே. இச்சீத்திரை திங்களில் நிச்சயம் சித்திரகுப்தனாக புண்ணிய நிச்சயம் கணக்கை அழகாகவே எழுதி வைப்பானப்பா. நீங்கள் என்ன இதில் சித்திரகுப்தனாக புண்ணிய நிச்சயம் கணக்கை அழகாகவே எழுதி வைப்பானப்பா. நீங்கள் என்ன இதில் செய்கின்றீர்களோ அதுதான் அப்பா நிச்சயம் புண்ணியங்களாக்கி வருடம் முழுவதும் கிடைக்கும் அப்பா. சொல்லிவிட்டேன் அப்பனே. நிச்சயம் நீர்நிலைகளை தண்ணீர் பந்தங்கள் ஏற்படுத்துங்கள். இது செய்தால் நிச்சயம் பின்வைகாசி தன்னில் அப்பனே ஈசமனம் மகிழ்ந்து அறிந்தும் கூட அப்பனே பல பாவங்களை அகற்றுவான் கங்கை தன்னில் கூட. காசியில் காசி பயணம் கண்ணால் பின்வார முடியவில்லையே என்போருக்கும் நிச்சயம் அப்பனை ஈசன் அருள் புரிந்து தருவானப்பா. நீங்கள் சரியான வழியில் நிச்சயம் புண்ணியங்கள் பின் செய்தால் நிச்சயம் உங்கள் பரம்பரையே அது காக்கும். உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயம் நல்வழியாக ஆக்கும் மகனால் நிச்சயிதையான் சொல்கின்றேன். இதை செய்தித்தாலே போதுமானது. யானே வந்து உங்களுக்கு வாக்குகள் உங்களுக்கு தருகின்றேன். நிச்சயமாக ஆசிகள் ஆசிகள். அப்பனே புனிதனில் இருக்கும் போது ஒருவன் செய்ய வேண்டியவை சொல்கின்றேன். அப்பனே நாம் செய்ய வேண்டும். அப்பனே தானம் செய்ய வேண்டும். குடைத்தானம் செய்ய வேண்டும். உடுத்த ஆடைகள் தானம் செய்ய வேண்டும். அப்பனே அவை மட்டும் இல்லாமல் இன்னும் 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 மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் தானம் செய்தால்தான் அப்பனே நீ போகும் போது இறைவன் அழைத்து செல்வான். அப்படி இல்லை என்றால் மீண்டும் பிறவி எடுத்து அதாவது நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் குடும்பத்திற்கே கஷ்டங்கள் வந்துவிடும் என்றேன் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே. இது தேவையா அப்பனே? முதலில் அதனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே. புண்ணியங்கள் செய்தல் அதை தெரிந்து கொள்ளாமல் அப்பனே அனைத்தும் என்னிடத்தில் கேட்டால் அப்பனே எப்படி அபாயங்கள் வந்து வாக்குகள் உரைப்பது சொல்லுங்கள் அப்பனே. அப்பனே நீ தானம் செய்ய வேண்டும். அப்பனே ஓ தானம்
தானம் செய்ய வேண்டும். அனைவருக்கும் நீ தானம் செய்யுங்கள் அப்பனே. அப்பனே இவற்றை அதிகப்படுத்துங்கள் அப்பனே. மனிதர்களுடைய பாவத்தை நீக்குவதற்கு புண்ணியம் மட்டுமே என் பக்தர்கள் இனியும் காலத்தில் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கூட நீர் மற்றும் உணவை வழங்குதல் வேண்டும். சாலையோரங்கள் பத்தல் அமைத்து நீர்மோர் மற்றும் நீரில் வெள்ளம் விட்டு துளசி தீவையற்றி கூற வேப்பம் கொண்டு கதையிட்டு அனைவருக்கும் தருதல் வேண்டும் அப்பனே. அப்பனே உயிரோடு இருக்கும் போது ஒருவன் செய்ய வேண்டியவை தானங்கள் சொல்கின்றேன் அப்பனே. தானம் செய்ய வேண்டும் அப்பனே. தானம் செய்ய வேண்டும். குடை தானம் செய்ய வேண்டும். உடுத்த ஆடைகள் தானம் செய்ய வேண்டும் அப்பனே. அவை மட்டும் இல்லாமல் இன்னும் 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 மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் தானம் செய்தால்தான் அப்பனே. நீ போகும்போது இறந்த பின்னர் இறைவன் அழைத்துச் செல்வான். அப்படி இல்லை என்றால் மீண்டும் பிறவி எடுத்து, அதாவது நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் குடும்பத்துக்கே கஷ்டங்கள் வந்துவிடும் என்பேன் அப்பனே. சொல்லிவிட்டேன் அப்பனே. இது தேவையா அப்பனே? முதலில் அதனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே. பல வகை புண்ணியங்கள் செய்தல் அதை தெரிந்து கொள்ளாமல் அப்பனே அனைத்தும் என்னிடத்தில் கேட்டால் அப்பனே. எப்படியப்பா யாங்கள் வந்து வாக்குகள் உரைப்பது சொல்லுங்கள் அப்பனே. அப்பனே நீ தானம் செய்ய வேண்டும். அப்பனே தானம் செய்ய வேண்டும். அனைவருக்கும் நீ தானம் செய்யுங்கள் அப்பனே. அப்பனே இவற்றை அதிகப்படுத்துங்கள் அப்பனே. மனிதர்களுடைய பாவத்தை நீக்குவதற்கு புண்ணியம் மட்டுமே என் பக்தர்கள் இனிய வெயில் காலத்தில் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கூட நீர் மற்றும் உணவை வழங்குதல் வேண்டும். சாலையோரங்களில் பந்தல் அமைத்து நீர்மோர் மற்றும் நீரில் வெள்ளம் இட்டு துளசி இட்டு இவையன்றி கூட வேப்பம் கொழுந்துகளை இட்டு அனைவருக்கும் தருதல் வேண்டும் அப்பனே. உயிரோடு இருக்கும் போது ஒருவன் செய்ய வேண்டியவை தானங்கள் சொல்கின்றேன் அப்பனே. நீ தானம் செய்ய வேண்டும் அப்பனே. தானம் செய்ய வேண்டும். குடை தானம் செய்ய வேண்டும். ஆடைகள் தானம் செய்ய வேண்டும் அப்பனே. அவை மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னும் மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் தானம் செய்தால்தான் அப்பனே. நீ போகும்போது இறைவன் அழைத்துச் செல்வான். அப்படி இல்லை என்றால் மீண்டும் பிறவி எடுத்து, அதாவது நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் குடும்பத்திற்கே கஷ்டங்கள் வந்து விடும் என்றேன் அப்பனே. சொல்லிவிட்டேன் அப்பனே. இது தேவையா அப்பனே? முதலில் அதனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே. பல வகை புண்ணியங்கள் செய்தல் அதை தெரிந்து கொள்ளாமல் அப்பனே
அனைத்தும் என்னிடத்தில் கேட்டால் அப்பனே எப்படி அப்பா யாங்கள் வந்து வாக்குகள் உரைப்பது சொல்லுங்கள் அப்பனே அப்பனே நீ தானம் செய்ய வேண்டும் அப்பனே தானம் செய்ய வேண்டும் அனைவருக்கும் நிதானம் செய்யுங்கள் அப்பனே அப்பனே இவற்றை அதிகப்படுத்துங்கள் அப்பனே மனிதர்களுடைய பாவத்தை நீக்குவதற்கு புண்ணியம் மட்டுமே என் பக்தர்கள் இனி இவ்வையில் காலத்தில் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கூட நீர் மற்றும் உணவை வழங்குதல் வேண்டும் சாலையோரங்களில் பந்தல் அமைத்து நீர்மோர் மற்றும் நீரில் வெள்ளம் விட்டு துளசியிட்டு இவையன்றி கூற வேப்பம் கொழுந்துகளை இட்டு அனைவருக்கும் தருதல் வேண்டும் அப்பனே நல்மனதாகவே அப்பனே வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளித்துக் கொண்டே இருங்கள் அப்பனே தன்னால் முடியாவிடிலும் அப்பனே நிச்சயம் புண்ணியங்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருங்கள் அப்பனே இச்சீத்திரை திங்களில் நிச்சயம் சித்திரகுப்தனாக புண்ணிய நிச்சயம் கணக்கை அழகாகவே எழுதி வைப்பானப்பா நீங்கள் என்ன இதில் சித்திரகுப்தனாக புண்ணிய நிச்சயம் கணக்கை அழகாகவே எழுதி வைப்பானப்பா நீங்கள் என்ன இதில் செய்கின்றீர்களோ அதுதான் அப்பா நிச்சயம் புண்ணியங்களாக்கி வருடம் முழுவதும் கிடைக்கும் அப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே நிச்சயம் நீர்நிலைகளை தண்ணீர் பந்தங்கள் ஏற்படுத்துங்கள் இது செய்தால் நிச்சயம் பின்வைகாசி தன்னில் அப்பனே ஈசமனம் மகிழ்ந்து அறிந்து கூட அப்பனே பல பாவங்களை அகற்றுவான் கங்கை தன்னில் கூட காசியில் காசி பயணம் கண்ணால் பின்வார முடியவில்லையே என்போருக்கும் நிச்சயம் அப்பனே ஈசன் அருள் புரிந்து தருவானப்பா நீங்கள் சரியான வழியில் நிச்சயம் நீங்கள் பின் செய்தால் நிச்சயம் உங்கள் பரம்பரையே அது காக்கும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயம் நல்வழியாக ஆக்கும் மனநாள் நிச்சயிதையான் சொல்கின்றேன் இதை செய்திட்டாலே போதுமானது யாரே வந்து உங்களுக்கு வாக்குகள் உங்களுக்கு தருகின்றேன் நிச்சயமாக ஆசிகள் ஆசிகள் அப்பனே உயிரோடு இருக்கும் போது ஒருவன் செய்ய வேண்டியவை சொல்கின்றேன் அப்பனே தானம் செய்ய வேண்டும் அப்பனே தானம் செய்ய வேண்டும் உடை தானம் செய்ய வேண்டும் உடுத்த ஆடைகள் தானம் செய்ய வேண்டும் அப்பனே அவை மட்டும் இல்லாமல் இன்னும் 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 மனிதனுக்கு என்னென்ன தேவையோ
அவையெல்லாம் தானம் செய்தால்தான் அப்பனே நீ போகும்போது இறந்த பின்னர் இறைவன் அழைத்துச் செல்வான். அப்படி இல்லை என்றால் மீண்டும் பிறவி எடுத்து, அதாவது நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் குடும்பத்துக்கே கஷ்டங்கள் வந்துவிடும் என்பேன். அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே, இது தேவையா அப்பனே? முதலில் அதனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே. பல வகை புண்ணியங்கள் செய்தல் அதை தெரிந்து கொள்ளாமல் அப்பனே, அனைத்தும் என்னிடத்தில் கேட்டால் அப்பனே. எப்படியப்பா யாங்கள் வந்து வாக்குகள் உரைப்பது சொல்லுங்கள் அப்பனே. அப்பனே நீ தானம் செய்ய வேண்டும், அப்பனே தானம் செய்ய வேண்டும். அனைவருக்கும் நீ தானம் செய்யுங்கள் அப்பனே. அப்பனே இவற்றை அதிகப்படுத்துங்கள் அப்பனே. மனிதர்களுடைய பாவத்தை நீக்குவதற்கு புண்ணியம் மட்டுமே என் பக்தர்கள். இனிய வெயில் காலத்தில் அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் கூட நீர் மற்றும் உணவை வழங்குதல் வேண்டும். சாலையோரங்களில் பந்தல் அமைத்து நீர்மோர் மற்றும் நீரில் வெள்ளம் இட்டு துளசி இட்டு இவையன்றி கூட வேப்பம் கொழுந்துகளை இட்டு அனைவருக்கும் தருதல் வேண்டும் அப்பனே. இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. இச்சித்திரை திங்களில் நிச்சயம் சித்திரகுப்தன் அப்பனே நிச்சயம் பாவ புண்ணிய கணக்கை அழகாகவே எழுதி வைப்பான் அப்பா. நீங்கள் என்ன இதில் தன் சித்திரை மாதத்தில் செய்கின்றீர்களோ அதுதானப்பா நிச்சயம் புண்ணியங்கள் ஆக்கி வருடம் முழுவதும் கிடைக்குமப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே. அதனால்தான் புண்ணியங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் யாங்கள் உரைக்கின்றோம் அப்பனே. இதில் செய்தால் சித்திரை மாதத்தில் நிச்சயம் பின் வைகாசி மாதத்தில் அப்பனே ஈசன் மனம் மகிழ்ந்து உங்களின் பல பாவங்களை அகற்றுவான் காசி கங்கை தன்னில் கூட. அதனால்தான் நிச்சயம் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நிச்சயம் செய்யச் சொன்னேன். சித்திரை மாதம் அனுதினமும் புண்ணியங்கள் அனைவரும் செய்யுங்கள். தன்னால் முடியவில்லையே என்றாலும் நீரையாவது குடிநீர் தானம் செய்யுங்கள் போதுமானது. இதை தானம் செய்யாவிடில் நிச்சயம் இறைவன் கூட நிச்சயம் நீரை கூட நிச்சயம் நிறுத்தி விடுவான் சொல்லிவிட்டேன். மழை கூட வராது. ஆறு குளம் ஏரி என அனைத்தும் வற்றிவிடும். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதும் ஏதுமில்லை, இறக்கும் பொழுதும் ஏதுமில்லை. நடுவில் இறைவனை கொடுப்பான். ஆனால் அதை சரியாக உபயோகிக்கவில்லை என்றால் இறைவனை எடுத்துக்கொள்வான் என்றெல்லாம் யான் வாக்குகள் செப்பிக் கொண்டே இருக்கின்றேன். அதில் நிச்சயம் அறிந்தும் கூட நடுவில் நீங்கள் சரியான வழியில் புண்ணியங்கள் செய்தால் நிச்சயம் உங்கள் பரம்பரையையே அது காக்கும். உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயம் நல்படியாக ஆக்கும். அதனால் நிச்சயம் சித்திரை மாதம் அனுதினமும் புண்ணியங்கள் அனைவரும் செய்ய இதை யான் சொல்கின்றேன். இதை செய்திட்டாலே போதுமானது. யானே வந்து உங்களுக்கு வாக்குகள் உங்களுக்கு தருகின்றேன் நிச்சயமாக. ஆசிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.
உணவளித்துக் கொண்டே இருங்கள் அப்பனே. தன்னால் முடியாவிடிலும் அப்பனே நிச்சயம் புண்ணியங்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருங்கள் அப்பனே. இச்சித்திரை திங்களில் நிச்சயம் சித்திரக்கு தன்மாவ புண்ணிய கணக்கை நிச்சயம் கணக்கை அழகாகவே எழுதி வைப்பா அப்பா. நீங்கள் என்ன இது தன்மானத்து சித்திரக்கு தன்மாவ புண்ணிய கணக்கை நிச்சயம் கணக்கை அழகாகவே எழுதி வைப்பா அப்பா. மனதாகவே அப்பனே வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளித்துக் கொண்டே இருங்கள் அப்பனே. தன்னால் முடியாவிடிலும் அப்பனே நிச்சயம் புண்ணியங்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருங்கள் அப்பனே. இச்சித்திரை திங்களில் நிச்சயம் சித்திரக்கு தன்மாவ புண்ணிய கணக்கை நிச்சயம் கணக்கை அழகாகவே எழுதி வைப்பா அப்பா. நீங்கள் என்ன இது தன்மானத்து சித்திரக்கு தன்மாவ புண்ணிய கணக்கை நிச்சயம் கணக்கை அழகாகவே எழுதி வைப்பா அப்பா. மனதாகவே அப்பனே வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளித்துக் கொண்டே இருங்கள் அப்பனே. தன்னால் முடியாவிடிலும் அப்பனே நிச்சயம் புண்ணியங்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருங்கள் அப்பனே. இச்சித்திரை திங்களில் நிச்சயம் சித்திரக்கு தன்மாவ புண்ணிய கணக்கை நிச்சயம் கணக்கை அழகாகவே எழுதி வைப்பா அப்பா. நீங்கள் என்ன இது தன்மானத்து சித்திரக்கு தன்மாவ புண்ணிய கணக்கை நிச்சயம் கணக்கை அழகாகவே எழுதி வைப்பா அப்பா.